6 வகை தானியத்தில் எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கதம்ப இட்லி. புழுங்கல் அரிசி 1 கப், கம்பு 1 கப், திணை 1 கப், கோதுமை 1, ராகி 1, வெள்ளைச்சோளம். எல்லாத்தையும் சேர்த்து அலசி ஊற வச்சுக்கலாம். அரிசி, கம்பு, வெள்ளைச்சோளம், திணை, கேழ்வரகு, கோதுமை. இப்போ இதை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து 1.5 கப்புலேருந்து 2 கப் அளவு எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வர்ற உளுந்தாக இருந்தால் 1.5 கப் போதும், இல்லைன்னா 1.25 கப் அளவு எடுத்துக்கலாம். நான் 1.5 கப்புக்கு கொஞ்சம் மேலே எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். நல்லா ஊறின அப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு, அரைக்கலாம். வெந்தயம் தண்ணி தெளித்து ஆட்டணும். தண்ணி தெளிச்சுக்கணும். உளுந்து நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ மாவை தனியாக எடுத்து வச்சுட்டோம். இதில் அரிசி அரைக்கலாம், இல்லைன்னா அந்த உளுந்துலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க 6 வகை அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். உளுந்து மாவு நல்லா 1/2 மணி நேரத்துக்கு மேலே நைஸாக அரைச்சி எடுக்கணும். நல்லா அரைப்பட்டுருச்சு அப்படின்னா இதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். தேவையான அளவு உப்பு, உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மாவு அரைச்சிக்கலாம். மாவு இப்போ நல்லா கலந்து வச்சுருக்கோம். புளிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றலாம். மேலே பொங்கி வரும். மேலே பொங்கி வந்தாலே புளிச்சதுக்கான அடையாளம் தான். மேலே பொங்கி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி ஊற்றிடலாம். இப்போ இந்த மாவில் தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு தனியாக எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கிக்கலாம். நான்ஸ்டிக்கில் எப்போதும் எண்ணெய் தடவக்கூடாது. தோசை சுற்றிட்டு மேலே வேணால் எண்ணெய் விட்டுக்கலாம். மேலப்பில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மேலே ஒரு மூடி போடணும். வெந்துடுச்சு.
நல்லா பூவாக வந்திருக்கு தோசை. நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா தண்ணி தெளிச்சுக்கணும், அப்போ தான் நல்லா உரித்து எடுக்க முடியும். லைட்டாக தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அப்போ தான் ஈஸியாக உரிக்க வரும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி உரித்து எடுக்கணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம 6 வகை அரிசியில் பண்ண இட்லி ரெடி ஆகிடுச்சு.